மனிதர்களை உங்களை புறக்கணித்தால், நீங்க நெருங்கி பழகுறீங்க அல்லது நண்பர்களோட பழகுறீங்க, ஃபேமிலியில நீங்க நல்ல எல்லாமே செய்றீங்க, ஆனா உங்களை வேணுமென்றே புறக்கணிப்பாங்க. பார்த்திருப்பீங்க. நீங்க குடும்பத்துக்கு உதவி செய்வீங்க, குடும்பத்தோட நல்லா இருப்பீங்க, சில பொழுது எங்களோட நெருங்கி இருக்கின்ற உறவினர்கள் கூட நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அது மனித இயல்பு. கூட பிறந்த சகோதரர்கள் கூட பொறாமைப்படுற நிலை இன்று இருக்கிறது. அப்ப சகோதரி, அதே போன்று சகோதரர்கள், நண்பர்கள், அவன் பாரு எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறான், சைத்தான் போடுவான். அந்த உள்ளத்துல போட்டு உங்களை புறக்கணிப்பார்கள். நீங்க எல்லா உதவிகளும் செய்வீர்கள், காயப்படுத்தப்படுவீர்கள். فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ. அவங்க உங்களை புறக்கணிச்சால், அவர்கள் உங்களை புறக்கணிச்சால் நீங்க சொல்லுங்க ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான. அப்ப நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வோடு வாழ்ந்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று நீங்கள் நினைத்தால் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் என்று சொல்வீர்கள். அலைஹி தவக்கல்து, நான் அல்லாஹ் மீதான் தவக்குல் வைப்பேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அப்ப மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களா, நீங்க என்ன நினைக்கணும்? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன்.